வைக்கிறாங்க. என்ன காலேஜுங்கிறது பெஸ்ட் காலேஜ் தான் படிக்க வைக்கிறாங்க. இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா சில பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்க குடும்ப சூழ்நிலைக்காக பண்ணி வச்சிட்டாங்க. அதை ஜீர்ணிச்சிக்கவே முடியல என்னால. எங்க கணேஷ் மாமா, எங்க சுருட்டை மாமா ஒய்ஃபு எல்லாருமே அதை பற்றி சொல்லி வீட்டில் தான் இருக்கேன். பெட்டில் உட்கார வச்சு நான் உட்காந்து தவிக்கும் போது யாரும் வராமல் நீங்கள் அந்த இடத்துக்கு என்ன அவதிப்படுவாங்கிறது அதுக்காக நம்ம இழுத்து பிடிக்கிறோங்கிற பேரில் அவங்க மூக்கு நாங்கள் துண்டிச்சிருக்கோம். உனக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வாழ்த்திட்டு ஹாய் ஃபேமிலி. இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறோம்னா, நம்ம ஏற்கனவே ரக்ஷுக்கு மேரேஜ் அலைன்ஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்போம். பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருப்போம். இன்னைக்கு பார்ட் 3 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் மெயினாக சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. எதுக்காக நாங்கள் அதை ஷூட் பண்ணோம், என்ன ரீசன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பார்த்துக்கணும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டேப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க ப்ரோட மிஸ் பண்ணாம பார்க்கணும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வானம் முடியும் இடம் நீ. இப்போ நம்ம எதுக்காக அதை ஷூட் பண்ணோம் அப்படிங்கிறது இது ஒரு பக்கம். சில பேரண்ட்ஸ் பண்ற தப்ப அதை அந்த பேரண்ட்ஸ் இடத்துல நான் இருக்கிற மாதிரியும், சிங்கிள் பேரண்டா இருந்தாலும் சரி இல்லை பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி. ரெண்டாவது இன்னொன்று என்னன்னா, நம்ம சுற்றி உள்ள ரிலேஷன், அதாவது ரிலேட்டிவ் சைடில் இருந்து நம்ம கொடுக்குற ப்ரெஷராக இருந்தாலும் சரி, அதன் அடிப்படையில் நம்ம குழந்தைங்கள எந்த அளவுக்கு நம்ம தாக்குறோம், அவங்களோட ஃப்ரீடத்தை பிடுங்குறோம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணியிருப்பேன். அது ஒரு அவேர்னஸ் தான். இது எங்களுக்கு தெரிஞ்ச என்னோட ரிலேட்டிவ் பொண்ணுக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு. ஸோ இப்போ வரைக்குமே அவங்க எதுவுமே யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காமல் இருக்காங்க. ஸோ அது எனக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க கால் பண்ணி நீங்கள் தயவு செஞ்சு பண்ணுங்க, அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாரும் பார்க்கட்டும், பார்த்து ஒரு சிலர் கூட அந்த எண்ணங்கள் இருந்தால் மாற்றிக்குவாங்க, நீங்கள் இது லாங்காக வந்தாலும் பரவாயில்ல தயவு செஞ்சு போடுங்கன்னு ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்டனால தான் திடீர்னு நாங்கள் ஷூட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை பண்ணுங்கள். ஏற்கனவே அந்த பார்ட் 2லேயும் பார்ட் 1லேயும் பயங்கரமாக என்னை திட்டியிருந்தாங்க, என் மேலே அந்த மரியாதைலாம் போயிருந்துச்சின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே பரவாயில்ல, ஆனால் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள். அப்புறம் காசுக்காக என்ன வேணாலும் திம்பீங்க, எப்படி வேணாலும் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இட்ஸ் ஓகே பரவாயில்ல, அந்த இடத்துல இருக்கீங்களான்னு தெரியும். இப்போ நான் இந்த மாதிரி கட்டாயப்படுத்தி ரக்ஷுவா நிருக்கு 2 பேர்த்துக்கும் நான் மேரேஜ் பண்ணி வைப்பேனா வைக்க மாட்டானா, அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கனா கொடுக்கலையா, இல்லை அவங்க ஆசைப்பட்டதா படிக்கிறாங்களா படிக்கலையான்னு இப்போ அவங்களே சொல்லிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரக்ஷு சொல்லிடுவான். நீ சொல்லுப்பா. அப்படிலாம் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஏன்னா அம்மா சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி நிறைய கஷ்டப்பட்டனால எங்களுக்கு அப்படி பண்ணி வைக்கணும்னு நினச்சின்னா எப்போவோ பண்ணி வைக்கலாம். நான் பண்ணி வைக்க மாட்டாங்க. அதனால தான். ஆனால் நீ திடீர்னு அப்படி சொல்லவும் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுச்சு. அதனால தான் நான் அப்படி ரியாக்ட் பண்ணேன். ஏன்னா எல்லாத்துக்குமே அது அஃபெக்ட் ஆகிற ஒன்று தானே. இந்த வயசில் படிச்சுட்டு இருக்கும் போது மேரேஜுங்கும் போது எல்லாத்துக்கும் அஃபெக்ட் ஆகிற ஒன்று தான். அதனால தான் நான் அப்படி ரியாக்ட் ஆனேன். ஆனால் இவங்க பண்ணி வைக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் டக்குன்னு சொல்லும் போது ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுச்சு. அதனால தான் நான் அப்படி ரியாக்ட் பண்ணேன். உங்களுக்கு ஃப்ரீடம், படிப்பு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கிறதுக்கு அம்மா அனுமதிச்சிருக்கணும். அதாவது இது எல்லா பேரண்ட்ஸுக்காகவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் கொஞ்சம் பாருங்கள் பேரண்ட்ஸ் எல்லாருமே. படிக்கிறது நாங்கள் என்ன கேட்டோமோ அதுதான் எங்களுக்கு படிக்க வைக்கிறாங்க. என்ன காலேஜுங்கிறது பெஸ்ட் காலேஜ் தான் படிக்க வைக்கிறாங்க. இல்லை வேணும்னு படிக்க வைக்கணுங்கிறதுக்காக எந்த கோர்ஸும் படிக்க வைக்கல. எல்லாருக்கும் நல்ல கோர்ஸ் தான். 2 பேருமே நாங்கள் சூஸ் பண்ண கோர்ஸ் தான் படிச்சுட்ருக்கோம். நீடா உனக்கு எப்படி தோணுது? எனக்கு ஏன்னா சின்ன வயசுல எங்கள் அம்மா அந்த கஷ்டம் பார்த்துட்டாங்க. ஸோ எல்லா பேரண்ட்டுமே நினைக்கிறது தான் பட்ட கஷ்டம் தான் படக்கூடாது அப்படி சொல்லி தான் நினைப்பாங்க. அதே மாதிரி தான் எங்கள் அம்மா சின்ன வயசுலேயே நம்ம இந்த கல்யாணம் பண்ணிட்டோமே, முடியல, நம்ம பட்ட கஷ்டத்தை பட வைக்கக்கூடாது சொல்லிட்டு எங்கள் அம்மா இப்போ வரைக்குமே அதான் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மாவோட மைண்டில் இருக்கிறது 23 to 25 மேரேஜ் பண்ணுற மாதிரி தான் பிளான் இருக்குது எங்கள் அம்மா மைண்டுக்குள்ளே. அதுவே எங்களுக்கு கம்மியாக இருக்குது, நீ ஏமா இவ்வளோ சீக்கிரம் பண்ணி வைக்கிறன்ற மாதிரி தான் நாங்கள் இருக்கோம். அதே மாதிரி இப்போது நிறைய பேரண்ட்ஸ் சரி காலேஜ் ஒரு டிகிரி போடட்டும் அப்படி சொல்லிட்டு ஏதோ போடட்டுமேன்னா போட வைக்க கிடையாது. நான் எங்களுக்கு எது வேணுமோ அதை நல்லா யோசிச்சு தான் நாங்கள் ஒரு கோர்ஸும் நாங்கள் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஸ்கூல்லேருந்து 11th குரூப் செலக்ட் பண்ணுறதுலேருந்து இப்போ காலேஜ் கோர்ஸ் செலக்ட் பண்ணுற வரைக்கும் எல்லாமே எங்கள் சாய்ஸ் தான். நீ ஆர்ட்ஸ் எடுக்கிறியா எடு, சயின்ஸ் எடுக்கிறியா எடு, அதனோட ஃபியூச்சர் இருக்கா, நீ அதில் சர்வே ஆகிடுவியா, அதுதான் அம்மா கேட்குற ஒரே கேள்வி. உன்னால் அதை மேனேஜ் பண்ண முடியுமா, அவ்வளோதான். அதை மட்டும்
எங்களுக்கு நல்லதாக தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எங்களுக்கு கெட்டதாக பண்ணணும்னு நினச்சி எதுவுமே பண்ண கிடையாது, பண்ணவும் மாட்டாங்க. இதை விட இன்னும் நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா குழந்தைங்க வந்து 18 வயசு இவ கிளாஸ்லேயே படித்த பொண்ணுங்க எல்லாமே என்கிட்ட ட்ரெஸ் ஆர்டர் பண்ணான். எனக்கு அவளுக்கு மேரேஜ் ஆன விஷயமே எனக்கு தெரியாது. நான் நீரோட ஃப்ரெண்டு தான். எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் வந்தோடனே நான் வந்து ஆர்டர் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்ட பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க. அப்போ நான் இவட்ட விசாரிக்கும் போது ஆமாம்மா நிறைய பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதே போல் இவங்க கூட படித்த பொண்ணுங்களுக்கும் அந்த மாதிரி தான் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. நான் உண்மையாலுமே அந்த பசங்களை நான் நேரில் என்ன எல்லாருமே இப்போ நம்ம வீடியோ போடுறதுனால பார்த்துருக்காங்க. ஆனால் நான் அந்த பசங்களை பார்த்துருக்கேன்னா பார்க்கலன்னு கூட எனக்கு தெரியாது. ஓப்பனாக சொல்ல போகிறேன், அவ்வளோக்கெல்லாம் நான் யாரையும் பார்த்ததில்ல. யாருக்கா இருந்தாலுமே 20 வயசுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணாங்கன்னா சத்தியமே எனக்கு ஒரு சொட்டு கண்ணீராக வந்துடும். அது ரக்ஸுக்கும் தெரியும், இவளுக்கும் தெரியும். வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அவங்க அப்பா அம்மா ஃபீல் பண்ணுறத விட நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஐயோ அந்த குழந்தை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களோ, அதுக்கு என்னடா தெரியும், ஏன்டா அப்படி பண்ணி வச்சாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ இவளோட படித்த 10th பொண்ணு இன்னைக்கு அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கு. ஏன்டா ஆனா இதுல வந்துட்டு கொஞ்சம் அங்க பார்த்து சொல்லுப்பா. யாரும் யோசிக்கிறேன். ஆனா இதுல வந்துட்டு முழுக்க பேரண்ட்ஸ் சைடு தப்பு இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா சில பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்க குடும்ப சூழ்நிலைக்காக பண்ணி வைக்கிறாங்க. அதை பண்ணிட்டு படிக்கிறவங்களும் இருக்காங்க, படிக்காம இருக்கிறவங்களும் கிடையாது, படிக்கிறவங்களும் இருக்காங்க, பேபி பிறந்ததுக்கு அப்புறம் படிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனா சிலர் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு என் கிளாஸ்லயே பண்ணியிருக்காங்க. அவசரப்பட்டு அவங்களா வந்துட்டு பண்ணிக்கிறது, இல்லை அவசரப்பட்டு வீட்டுல புடிவாதம் முடிச்சு பண்ணிக்கிறதெல்லாம் நானே பார்த்துருக்கேன். ஸோ அது வந்துட்டு பேரண்ட்ஸ் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க வந்துட்டு வேற மாதிரி பிளாக்மெயிலாம் பண்ணுவாங்க. அதை பண்ணி வைக்கும் போது பேரண்ட்ஸ்க்கு வழி தெரியாம பண்ணி வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு எல்லா சைடும் நம்ம யோசிக்கணும்ல. சரி, ஓகே. அதனால எனக்கு அடுத்து இன்னொரு குழந்தை அப்படின்னாலே நான் யோசிக்கிற ஒன்று தான். இன்னும் சொல்ல போனால் நம்ம இன்ஃப்ளூயன்சர்லேயே ஒருத்தவங்களோட பொண்ணு கல்யாணம் ஆகும்போது நான் திடீர்னு அவங்க வீடியோ பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு. பாப்பாட்ட சொல்லி அம்மா இவங்களுக்கு வந்து இவ்வளோ ஏஜ் தாண்டா, அதுக்குள்ளார பண்ணி வச்சுட்டாங்க, இப்போ குழந்தையும் பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணதெல்லாம் உண்டு. இன்னொன்று என்னன்னா, எனக்கு சின்ன வயசில் கல்யாணம் ஆனனால நம்ம வந்து அப்படி நினைக்கிறோம், நான் அப்படி நினைக்கிறேன் நீங்கள் நினச்சிக்காதீங்க. எனக்கு அப்படி இல்லை. எனக்கே வந்து என்னன்னா, என் அம்மா இருந்திருந்தா எனக்கு லேட்டாக கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, நல்ல லைஃப்பை தேடி கொடுத்துருப்பாங்க. நானும் என் லைஃப்பில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பசங்க குழந்தைங்கன்னு சொல்லிட்டு அழகாக ஒரு குருவி கூடு மாதிரி வாழ்ந்துருப்போம். பட் எனக்கு அந்த ஒரு அமைப்பு அமையாதனால எனக்கு என்னன்னா மிகப்பெரிய ஆசை, 2 பேருமே நல்லா கல்யாணம் பண்ணிக்கணும். அது அவங்களுக்கு பிடிச்ச பையன், அவங்க லவ் பண்ணாலும் சரி, இல்லை என்னை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னாலும் சரி, நான் வந்து அவங்களுக்கு பிடிச்சதான் செய்யணும்னு சொல்லி நினைக்கிறேன். அவங்க ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், 100 ஆயுசுக்கு நல்லா இருக்கணுங்கிறத என்னோட ஆசை. எனக்கு என் பசங்கன்னு இல்லை, வீடியோ பார்க்குற ஒவ்வொரு குழந்தைங்களுமே என்னை எத்தனை பேர் அம்மானு கூப்பிட்றாங்களோ அவங்களும் சரி, எனக்கு தெரியாத குழந்தைங்களா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நான் நினைக்கிற ஒன்றே ஒன்று தான். சரி, ஓகே. இது வளவலன்னு பேசணும். நம்ம அன்னைக்கு ஏன் அந்த கண்டென்ட்டை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போது ரீசன்ட் டேஸில் எங்கள் ரிலேட்டிவில் ஒருத்தவங்களுக்கு நடந்த ஒரு விஷயம். அந்த பாப்பாவுக்கு எதுவுமே தெரியாது, என்ன சொல்ல போனால் ஒன்றுமே தெரியாது. சடனாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு 2 நாள்லேயே வந்து கல்யாணம் முடிவு பண்ணி டக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அதை வந்து ஜீர்ணிச்சிக்கவே முடியல என்னால். அவங்க அப்பா அம்மா வந்து நல்லாவே பிள்ளைய வந்து பிளாக்மெயில் பண்ணி அந்த பிள்ளையோட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ரொம்ப அதாவது எல்லாத்துக்கும் சூழ்நிலைகள் மாறும். இப்போ எனக்கும் வந்து எனக்கு இவ்வளோலாம் பார்த்தீங்கன்னா 6th படிக்கும் போது இவளுக்கு ஃபஸ்ட்டு அலைன்ஸ் வந்துச்சு. லண்டனில் வந்துட்டு அவங்க 1.5 லட்ச ரூபா சேலரி வாங்குவாங்க, ட்வின்ஸு. பெரியவளை கொடுத்துட்டு அவங்க அங்கேயே போய் செட்டில் ஆகிக்குவாங்க, அங்கே போய் அவள் படிச்சுக்குவா. ஸோ நீ வந்து பார்த்து சொல்லுன்னு சொல்லிட்டு சொந்தம், அதாவது எங்கள் மாமியாவுக்கு நான் கொழுந்திய நங்கிய பேரனுக்கு கேட்டிருந்தாங்க கோணானூர்லேருந்து. இல்லை நான் அதை முடியாதுன்னு சொல்லிட்டு நான் அவங்க பெரியம்மா பெரியம்மா பொண்ணு விஷயம்னு பேசுனீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எனக்கு யாரும் ஃபோன் பண்ணாதீங்க. 6th முடிச்சு 7th போகும்போது நினைக்கிறேன், ஃபோன் பண்ணாதீங்க. எனக்கு ஃபோன் பண்ணி நீ எப்படி இருக்க என்ன இருக்கேன்னு பேசுகிற மாதிரி இருந்தால் பேசுங்க, என்ன பேசுகிறேன். அவங்க உடனே எனக்கு என்னென்னா சாபமாக இறச்சி தள்ளிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் கூப்பிடல, நானும் கூப்பிடல. நான் இப்போ வரைக்கும் யாருக்குமே முக்கியத்துவம் கொடுத்து ஃபோன் பண்ணவே மாட்டேன். அது என்னை திமிரு பிடிச்சோன்னு நினச்சாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, நான் ஃபோன் பண்ணேன்னா என் வாழ்க்கையை பற்றி பேசுவாங்க, மட்டம் தட்டுவாங்க, அது ரொம்ப கேவலமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், அது ரொம்ப வலிக்குங்கிறதுனால நான் அதை செய்ய மாட்டேன். ஸோ அது போக எங்கள் அத்தை செத்துட்டாங்க, அதாவது பிரபாக்கோட அம்மா செத்தாங்க. அப்போ வந்து பாப்பா 10th போயிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். ஆமாம், 10th போயிட்டு இருந்தா. அப்போ நாங்கள் வந்து ஈரியூர் காட்டுக்கு போயிருந்தபோது எங்கள் தாய் மாமாங்களே வந்து சின்ன பிச்சி பசங்க பெரிய பிச்சி பசங்கன்னு இருப்பாங்க இல்லையா, அதில் வந்துட்டு போதும் பிள்ளை 10th போயிட்டால
பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம், மாப்பிள்ளை இங்கேயே இருக்காங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கணேஷ் மாமா, எங்கள் சுருட்டை மாமா ஒய்ஃபு எல்லாருமே வந்து அதை பற்றி பேசியிருந்தாங்க. நான் அந்த இடத்துல சொல்லிட்டு வந்தேன் என்னன்னா, அம்மா பாப்பா படிக்கட்டும், படித்த பின்னாடி அவளுக்கு எங்கே அம்சம் இருக்கோ அங்கே அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகட்டும், இன்றைக்கி அவளுக்கு என்ன அவசரம், இப்போ தானே 10ஆம் கிளாஸ் போகிறா அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். அவங்க அதை மைண்டில் வச்சுக்கிட்டே இருந்துட்டு பாப்பா ரிசல்ட் வந்தோடனே நல்லா ஸ்டேட்டஸ் போட்டேன், பார்த்துட்டு போதும் ஏன்னா பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு படிப்பு வேண்டாம், கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம், நாங்கள் வரோம், நீ பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்களாம் 1.5 லட்சம் 2 லட்சம் கட்டி படிக்க வைக்கிறோம். அப்போ பாப்பா 10th தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாங்க, 10th பாதியிலேருந்து. ஸோ அதனால் போதும், கட்டிட்டு போய் அவன் படிக்க வச்சா படிக்க வச்சுட்டு இன்னும் 4 மாட்டு மேய்க்கிட்டோம் அப்படின்னாங்க. அந்த மாதிரிலாம் எனக்கு யாரும் வந்துட்டு என் பிள்ளைய கேட்டு என் வீட்டுக்கு வரவும், நான் அப்படியே தான் மூஞ்சில் அடித்த மாதிரி தான் பேசினேன், என் வீட்டுக்கு வரவும் வேண்டாம், அந்த உறவும் எனக்கு தேவையும் இல்லைன்னு சொல்லிட்டு அன்னையோட கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய 12th முடிச்சு நிறைய வந்துச்சு. ஆனால் இப்போ வரைக்குமே நாங்கள் வந்து அவக்காவது கொண்டுட்டு போகிறதுக்கு முன்னாடி நான் அந்த கட் பண்ணி விட்டுருவேன். ஸோ இப்பயும் அப்படி தான். பாப்பா காலேஜ் சேர்ந்த உடனே, ஏன்னா இவளுக்கு நான் 1 வருஷம் லேட்டாக சேர்த்துனால 18 வயசு ஆனோடனே அலைன்ஸ் வந்துச்சு, சின்ன சேலத்துலேருந்து தான் வந்துச்சு. காடு தோட்டம் இருக்குது, நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட பேசுனாங்க. அங்கேயே அப்போ வந்து பாப்பா 12th முடிச்சுட்டு காலேஜுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வெட்டினரி டாக்டர் அங்கேயே நம்ம படிக்க வச்சுக்கலாம் அப்படிலாம் சொல்லி எவ்வளவோ என் மண்டையை கழுவுனாங்க. நாங்கள் பார்த்துக்குறோம், நீ வந்து பார்த்துக்கோ, அப்புறம் நீயே இங்கேயே வந்துரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை முடியாது, என்னோட மைண்ட் செட் என்னன்னா முடியாது, பிள்ளை வந்து படிக்கணும், என்னை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்க 2 பேருமே படிக்கணும், அவங்க வந்து வேலைக்கு போகணும், அவங்க 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு அவங்கள வளர்த்திக்கணும். என்னோட மைண்ட் செட் அதுதான். இன்னைக்கு 2 பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு வளர்ந்தாங்கன்னா நாளைக்கு 10 பேர்த்துக்கு உதவி பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளார. ஸோ அதனால அதில் நான் தெளிவாக இருந்தேன். அதே போல் இவங்களும் 10th எக்ஸாம் எழுதணுன்னே சரி, இவங்க 10th எக்ஸாம் எழுதணுன்னே சரி, நான் சொன்னது என்னன்னா, அப்போ வந்து நான் ஆக்சிடென்ட் ஆகி வீட்டில் தான் இருக்கேன், பெட்டில் உட்கார வச்சு நான் உட்காந்து, தங்கம் இப்போ வந்து உங்களுக்கு டீனேஜ் வயசு, பார்க்குறதெல்லாம் அழகாக தெரியும், பேசுகிறதெல்லாம் அன்பாக தெரியும், இன்றைக்கி நான் உங்களை சண்டை போட்டேன்னா, இதை நான் சொன்னேன்னா இல்லையான்னு அவங்களே கேளுங்க, நான் உங்களை சண்டை போட்டேன்னா அம்மா திட்டுறா, அம்மா மேலே விருப்பம் வரும், கோபம் வரும், அம்மாட்ட பேசக்கூடாதுன்னு தோணும், ஒரு வாரத்துக்கு பேச மாட்டேன் இருந்தாங்க. பெரியவெல்லாம் பார்த்தீங்கன்னா 11th என்கிட்ட பேசவே மாட்டான். ஒப்பனா நான் சொல்லிடுறேன், 11th என்கிட்ட முகம் கொடுத்து பேசினாலானா இல்லவே இல்லை, ஒரு நாள் கூட பேசுனது கிடையாது. இருந்தா ஏன்னா நான் கண்டிக்கிறனால அவளுக்கு வந்து அம்மா மேலே பிடிக்காம போய் அம்மா மேலே ஒரு வெறுப்புலாம் வந்துச்சு ரக்ஸுக்கு. அந்த கட்டத்தில் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா ஏன் ரக்ஸ் ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லி கூட கேட்டிருப்பீங்க. அவங்க அந்த கட்டத்தில் அப்படிதான் இருந்தாங்க. ஸோ அதனால நான் கூப்பிட்டு வச்சு நீங்கள் லவ் பண்ணுங்க, நான் தப்பு சொல்ல மாட்டேன், ஆனால் இன்னைக்கு லவ் பண்ணாதீங்க, இந்த ஏஜில் பண்ணாதீங்க, படிச்சுட்டு நீங்கள் ஒரு வேலைக்கு போகும்போது இன்னைக்கு வந்து 10 பேர் உங்கள் கண்ணுக்கு தெரியுங்க, அன்னைக்கு 1000 பேர் இருக்காங்க, 1000ல் ஒன்று நீ செலக்ட் பண்ணி எடுக்கலாம், உனக்கான பாதைகள் உனக்கானது காத்திருக்கு, அங்கே போய் நீ தேர்ந்தெடு. இப்போ நீ வந்து எந்த ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள எந்த ஒரு மைண்டையும் செதற விடாத, நல்லா படி, நல்லா மார்க் எடு, 11th நல்ல மார்க் எடு, 12th எடு, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவள் வந்து அப்போ நீட் அட்டன் பண்ணணும், நல்லா படி, நீட்டு கிடைக்கலங்கிறதுக்காக ஒன்று நான் இழக்கலாம் முடியாது, தப்பான முடிவு போகக்கூடாது. நீட் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, வெட்னரி எடுத்துக்கலாம், வெட்னரி படிச்சுக்கலாம், அதெல்லாம் நான் உடுமலைலாம் நான் வந்து வெட்னரி அந்த இதுலலாம் நான் பேசி வச்சுருந்தேன். அப்படியே உனக்கு வெட்னரியும் கிடைக்கலாம், ஃபார்மசி நீ படிச்சிட்டேன்னா நான் உனக்கு ஒரு ஃபார்மசி வச்சு கொடுத்துறேன், ஒரு 5 லட்சம் 6 லட்சம் வரும் நான் உங்களுக்கு வச்சு கொடுத்துறேன், நீ உங்கள் லைஃப்பை செட்டில் பண்ணிக்கோடான்னு சொல்லி இவகிட்ட உட்காந்து பேசினேன். ஆனால் அவன் சொன்னிக்கிட்டா காதலாவது கத்திரிக்காவது, நானும் அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டோமா அப்படின்னு சொன்னால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்பினேன். ஆனால் இடைப்பட்ட நாளில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் சொன்ன விதம் அவளுக்கு எப்படி போச்சுன்னு தெரியல. இப்பயாவது நான் வீடியோக்காக சத்தமாக பேசுகிறேன். அப்போ நான் ரொம்ப காமாக உட்காந்து பொறுமையாக அழக்கூட இல்லை, திட்டலை, நார்மலாக கேஷுவலாக அம்மா பொண்ணு பேசிக்கிற மாதிரி தான் நான் பேசினேன். இந்த மாதிரிலாம் வரும்டா, நானும் உங்கள் ஏஜ் தான் தாண்டி வந்திருக்கேன், எனக்கும் எல்லாத்தையும் பார்க்கறதுலாம் பிடிக்குதுன்னு தோணுண்டா அப்படிலாம் கூட நான் இவகிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க அதை எடுத்துக்கல. ஆனால் எல்லாருமே இந்த வந்து எல்லா பொம்பளை பிள்ளை பெற்றவங்க அம்மா அவங்க வந்து கண்டிப்பாக இதை வந்து தாண்டி தான் வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். 10th முடித்தோடனே 11th 12th ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து ரொம்ப உடஞ்சிருப்போம், நம்ம பசங்களால் ரொம்ப மன உடைச்சலாக இருப்போம். அந்த மாதிரி எனக்கும் ஆணுச்சு, 2 பேர்த்தாலையுமே ஆச்சு. இவனும் 11th அப்படி, இவனும் 10th முடிச்சோடனே இவளுக்கும் அதே அட்வைஸ் தான். நான் வந்து யாரையுமே நான் லவ்வுக்கு எதிரே கிடையாது, இன்னைக்கும் நான் சொல்கிறேன், இப்பயும் நான் சொல்கிறேன், என் பேச்சை கேட்டு நல்லா படிங்க, நல்லா வேலைக்கு போங்க. சப்போஸ் நீங்கள் லவ் பண்ணனாலும் நீங்கள் வேலைக்கு போயிட்டு அந்த பையனை என்கிட்ட காட்டுங்க, நான் பண்ணி வைக்கிறேன், நீங்களா போய் பண்ணிக்காதீங்க. அதே போல் ஒரு விஷயம் என்கிட்ட இருந்து மறைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
எனக்குன்னு இல்லை, எல்லா குழந்தைங்களுமே அவங்க அப்பா அம்மாட்ட மறைக்காதீங்க. ஒரு விஷயம் மறைக்காம எந்த ஒரு செயலும் செய்யுங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா சொல்லிட்டு போங்க. சொல்லிட்டு போயிட்டு அவங்க ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்கன்னா கூட எனக்கு கூப்பிடும் போது நான் டக்குன்னு அந்த இடத்துல வந்து நிற்க முடியும். நீங்கள் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு அங்கே நீங்கள் தவிக்கும் போது யாரும் வராமல் நீங்கள் அந்த இடத்துக்கு என்ன அவதிப்படுவங்கிறது அந்த பிரச்சனையை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதனால 2 பேர்த்துலையும் ஷேர் பண்ணதாக தான். இவனும் அதே பண்ணால் இவனும் 11th எங்கிட்ட சேம் அந்த நீங்களாம் கூட பார்த்துருப்பீங்க. ஒரு டைம் லைவ்ல கூட நான் அவளை அடிச்சிருப்பேன். லைவ் கட் ஆகிடுச்சு, நான் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி கூட நான் அவளை அடிச்சிருக்கேன். அந்த லைவ்ல கூட கமெண்ட் பண்ணிங்க. கிட்டத்தட்ட 11th படிக்கும் போது இவ்வளோ அதே மெத்தட் தாங்க, சேம், எந்த மாற்றமும் கிடையாது. அதாவது நான் 2 பேர்த்தாலுமே ரொம்ப மனசு உடஞ்சி போய் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப துயரத்துக்கு போன நாட்கள்லாம் உண்டு. அப்படி இருந்துமே நான் வந்து இழுத்து பிடிச்சி கொண்டுட்டு வர்றது என்ன அப்படின்னா, நீங்கள் படிங்க, படிச்சுட்டு நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, அம்மா அக்செப்ட், நான் உங்களை எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனால் படிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கான ஒரு வேலை, நாளைக்கு நீங்கள் வந்து படிச்சுட்டு ஒரு ஜாப்போடு நீங்கள் ஒரு கல்யாணம் கண்டிப்பாக பண்ணால் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். அவன் 50,000 சம்பாதிக்கிறான்னு நீங்கள் 30,000 சம்பாதிச்சிங்கன்னா 2 பேரும் ஈக்குவலாக இருக்கும். அப்படி இல்லை, நீங்கள் படிக்காமல் போனீங்கன்னா அவனை தண்டை சோறுமா, வீட்டில் சும்மா தானே உட்காந்துருக்கேன்பா, அதுமா இதுமா, உங்களுக்கு மட்டும் மரியாதை இல்லாமல் சப்போஸ் என்ன மாதிரியே வாழ்க்கை அமைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு ஷோர் என்ன இருக்கு? படிப்பு தான். எனக்கு படிப்பு இருந்துச்சுன்னா இன்னைக்கு நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்படவே மாட்டேன். இன்னைக்கு நான் ஒரு வீடியோக்கு எழுதுனா கூட நான் ஒரு ஆள் தேடுறேன், ஷார்ட்ஸுக்கு எழுதிடுவேன். லாங் வீடியோக்கு எழுதுனா நான் ஒரு ஆளை தேடணும், அதை வந்து இவங்க கிட்ட சொல்லணும், இவங்க அதை பண்ணணும், அதை மெயில் வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி எனக்கு ஒரு ஆள் தேவை. அதே நீங்கள் நல்லா படித்து நீங்கள் ஒரு வேலைக்கு போனீங்கன்னா உன் புருஷன் சரியில்லையா டைவர்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு கல்யாணத்துக்கு நீங்கள் பண்ணிட்டு நிம்மதியாக இருக்கலன்னா அவ்வளோதாங்க. நான் வந்து நீ அவனுக்கு அடங்கி போ, அவனுக்காக நீ விட்டு கொடுத்து போனால் நான் எந்த இடத்துலையும் சொல்ல மாட்டேன். 2 பேரும் சேர்ந்து சமமாக போங்க, கை கோத்துட்டு சமமாக போங்க, நல்லா இருக்கும். இல்லை நாங்கள் இப்படி அவன் வலது பக்கமும் நீ இடது பக்கமும் எடுத்தோன்னா அந்த குடும்பமே உருப்படாமல் தான் போகும். ஸோ அதனால் என் பசங்கள்லாம் நான் தெளிவாக இப்படி தாங்க, நான் ஒரு அம்மாவாக சிங்கிள் பேரண்ட்டாக நின்று நான் இதை தாங்க யோசிச்சுட்ருக்கேன். எனக்கு இந்த 10 வருஷமா நிறைய அனுபவங்களை பார்த்துட்டு வந்திருக்கேன், நிறைய பேரை சந்திச்சிருக்கேன், நிறைய ஏமாற்றங்கள், நிறைய துரோகங்கள், நிறைய முதுகில குத்துற பர்சன்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி அதை எல்லாமே உதாரணமாக இவங்ககிட்ட சொல்லு. என்னை ஒருத்தன் கழுத்தை நெரிச்சு என்னை வந்து கொலை பண்ணலாம் என் வீட்டுக்கு வந்தான். என் கழுத்தை நெரிச்சு இவ வயசுக்கு வந்து 10 நாளோ 15 நாளோ அப்படியெல்லாம் கூட எனக்கு நடந்துச்சு. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் பசங்களுக்கு இவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கேன். எந்த அளவுக்கு இவங்க தெளிவாக இருக்காங்கன்னு எனக்கு இன்னும் தெரியாது. ஏன்னா என்னதான் நான் ஒரு அம்மாவாக இருந்தாலும் இப்போ இவ மனசுல நான் பேச என்னை திட்டலாம், புரியுதுங்களா? அவ இருக்கிற டோன் அப்படிதானே இருக்கு, அவ பார்க்குற பார்வைகளோ அவ நடந்துக்கிற விதமும் அப்படிதான் இருக்கு. மனசுக்குள்ள என்னை வந்து என்ன வேணாலும் திட்டலாம், ஆனால் அது எனக்கு தெரிய போகிறது கிடையாது. அதே போல் இவனும் அப்படிதான். இப்போ வந்து இவனும் என் மனசுக்குள்ள வந்து என்ன வேணாலும் திட்டலாம், எப்படி வேணாலும் திட்டலாம். நீ எல்லாம் ஒரு அம்மாவா, நீ இருக்கிறதுக்கு செத்துருன்னு கூட அவங்க நினைக்கலாம், சரிங்களா? அப்படி கூட நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன நினைச்சாலும் சரி, நம்ம பசங்க அப்படி போறாங்கன்னா நம்ம தான் இழுத்து பிடிக்கணும். அதுக்காக நம்ம இழுத்து பிடிக்கிறோங்கிற பேர்ல அவங்க மூக்கு நாங்கள் துண்டிச்சு போற அளவுக்கு நம்ம இழுத்து பிடிக்க கூடாது. பொம்பளை பிள்ளைங்களுக்கு சுதந்திரம் தேவை, வீட்டில் அம்மா கிட்ட தேவை, அப்பா கிட்ட தேவை, அண்ணங்கிட்ட தேவை. தொட்டதுக்கெல்லாம் பிள்ளைய குறை சொல்லாதீங்க. நானும் திட்டுவேன் தான், நான் சொன்ன வேலை அந்த செகண்ட் செய்யணும். இப்போ நான் வந்து எந்திரிச்சு போய் தண்ணி எடுத்துனா டக்குன்னு எந்திரிக்கணும், டக்குன்னு ஒரு விஷயம் செய்யணும், செஞ்சிடணும். அதை லேட் பண்ணாங்கன்னா எனக்கு போகணும், திட்டுவேன். நான் சொன்னால் செஞ்சிடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு தான் எனக்கு. ஆனால் இத்தனை வருஷத்தில் அவங்க இன்னை வரைக்கும் அது பழகவே கிடையாது. நானும் நல்லாவும் சொல்லிட்டேன், கோபமும் சொல்லிட்டேன், திட்டியும் சொல்லிட்டேன், அழுதும் சொல்லிட்டேன். நடத்ததான் சரித்திரமே கிடையாது. இப்போ கூட நான் கேமரா பார்த்து நல்லா ஆக்டிவாக பேசி நான் வந்துட்டு இது 3வது டேக் எடுக்கிறேன். உண்மையாக ஆக்டிவாக பேசுங்கன்னு கூட நான் சொல்லிட்டேன். அவங்க இன்னுமே ஏதோ நான் கட்டாயப்படுத்தி அவங்கள கொடுமைப்படுத்தி வீடியோவில் உட்கார வைக்கிற மாதிரி. ஆமாங்க, நான் கட்டாயம் தான் படுத்துகிறேன், கொடுமை தான் படுத்துகிறேன். எனக்கு வந்து பணம் இப்போதைக்கு தேவை, வீடியோ போடு, ரீல்ஸ் பண்ணு, நல்லா படி. உனக்கு படிப்புக்கு தேவையா, நான் தான் கட்டணும். உனக்கு பஸ்ஸுக்கு தேவையா, நான் தான் கொடுக்கணும். உனக்கு வேற ஏதாவது நேக்பின் கூட நான் தான் வாங்கணும். அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நமக்கு எதில் ஒரு விஷயம் இருக்குன்னா கடவுளாக பார்த்து நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான்னு அதை நல்ல விதமாக பயன்படுத்திக்கணும்னு சொல்கிறது என்னோட உரிமை. அதை நான் சொல்கிறேன், அதை அவங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, பரவாயில்ல. நான் இந்த வீடியோ வந்து அந்த 2 வீடியோவுமே நான் பண்ணதுக்கான ரீசன் இதுதான்.
நீங்கள் இதில் வந்து யாருமே திட்ட வேணாம். இன்னும் சொல்லப்போனால் அதில் நான் ப்ராங்க்னு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். கோயிலுக்கு அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீர் ஒரு ரக்ஸு வச்சு தரமாக செய்ய போகிறோம் வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருப்பேன். அவங்ககிட்ட சாரீ கொடுத்து கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் அது எல்லாத்துக்குமே வந்து நான் ஏதோ கேமரா முன்னாடி வச்சுக்கிட்டு இவங்களை நடிக்க சொன்ன மாதிரி நினச்சிக்கிட்டீங்க. பிராங்க்னு ரக்ஷுக்கு தெரிஞ்சு பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ண விதம் நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் ஏன் பார்த்தும் ஒன்றும் பேசாம இருந்தேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கோயிலுக்கு போகலாம், இவங்கெல்லாம் வராங்க போகலாம் அப்படின்னு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இருந்தாலும் ஓகே பரவாயில்ல. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள். இந்த இடத்துல நான் ஏதாவது சரியான அம்மாவாக நடந்துக்கல, பசங்களை சரியாக வளர்த்தலை அப்படின்னாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்காக எதுவும் இது பண்ண மாட்டேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் திருத்திக்கக்கூடிய விஷயமா தான் தாராளமாக திருத்திக்குவேன். நான் வந்து கொஞ்சம் அடமெண்டலுங்க. நான் சீரியஸாக சொல்லிடுறேன். எனக்கு ஒரு விஷயம்னா பிடிவாதமாக நிற்பேன். நான் அதை என்னால் மாற்றிக்க முடியல. என்னோட பிடிவாதம் தான் என்னோட வெற்றிக்கு காரணமாகவே இருக்குது. உண்மையாக இந்த வீடு கட்டும் போதும் உன்னால் முடியாது அப்படின்னாங்க. நான் பிடிவாதம் பிடிச்சி இந்த வீடு கட்டினேன். எனக்கு லாஸ் ஆனாலுமே இன்றைக்கி என்னோட பொக்கிஷம். இன்றைக்கி கூட பழைய பாத்திரம்லாம் எடுக்க வந்துட்டு அவர் சொன்னார், பரவாயில்லம்மா ஏமாத்தினா ஏமாற்றிட்டு போகிறாங்க, ஆனால் உனக்கு கடவுள் துணை இருக்காருமா, உனக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வாழ்த்திட்டு மனசார வாழ்த்திட்டு நீ நல்லா இருப்பம்மா, நீ ஒன்றும் அழிஞ்செல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அந்த மனுஷன் யாரும் எவருன்னே தெரியாது. இன்றைக்கி அந்த வார்த்தையை சொல்லும் போது எனக்குள்ளாரே இன்னும் கொஞ்சம் வந்து பாசிட்டிவ் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருட்டு ஒவ்வொன்றும் நான் கற்றுக்கிறேன். அதே போல் என்கிட்டருந்து நீங்கள் வந்து நல்ல விஷயத்தை கற்றுக்கோங்க. நான் யாருக்கும் கெடுதலை சொல்லி கொடுக்க மாட்டேன். நல்லதை கற்றுக்கோங்க. பசங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுங்க. பசங்க என்ன சொல்ல வர்றாங்க, இப்போ ஒரு விஷயம் சொல்ல வராங்கன்னா காது கொடுத்து கேளுங்க. பிள்ளைக்கு பிடிக்கலன்னா தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணாதீங்க, கட்டாயப்படுத்தாதீங்க. உங்கள் சொந்த பந்தம் பேசாமல் போவாங்களே பரவாயில்லைங்க, போகட்டுங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு அடுத்ததாங்க சொந்த பந்தம்லாம், சரிங்களா? இப்போ நான் வந்து கட்டாயப்படுத்தி இவ்வளோ கல்யாணம் பண்ணி வச்சிடறேன், இல்லை இவ்வளோ கல்யாணம் பண்ணி வச்சிடறேன்னு வச்சுக்கோங்க. சொந்த பந்தம் இன்னைக்கு சொல்லுவாங்க, நீ பண்ணி கொடுக்க விதா இவ்வளோ கடனை வச்சுக்கிட்டு, இன்றைக்கி தான் எனக்கு சொல்லித்தராங்க, நீ பண்ணி கொடுக்க விதா ஏன் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிற, அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போய் அவங்க பார்த்துக்கிறாங்க, நீ எத்தனை நாளைக்கு ஓடுவ ஒடியாருவ அப்படின்னு எனக்கு சொல்லித்தராங்க தான். ஆனால் அந்த இடத்துல நான் ஊன்னு செவி சாய்ச்சேன் அப்படின்னா அன்னையோட நம்ம வாழ்ந்ததுக்கான அர்த்தமும் இல்லை, நம்ம பிள்ளைங்களுக்கான சந்தோஷமும் இல்லை. கல்யாணம் பண்ணிட்டு படிக்கலான்னு தான் சொல்லுவாங்க. போய் 3ஆவது மாதமே வயிற்று தள்ளிட்டாங்கன்னா எங்கே போய் படிப்பாங்க? அதே மாதிரி எங்கள் அக்கா பிள்ளையும் ஒன்று இருக்குது. 12வது முடிச்ச உடனே அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணாங்க. அந்த பிள்ளைக்கு படிக்கணும்னு ஆசை, நீ கரசில் பண்ணிட்டு இருக்கா, 2 குழந்தையாயிடுச்சு. ஆனால் அவள் நினச்சது அவளால் செய்ய முடியல. அவளோட சஜஷனும் பாப்பாவை நல்லா படிக்க வச்சுருக்கா, நல்லா படிக்க வச்சுருக்கா. நானும் அதை தான் சொல்கிறேன், பசங்களை நல்லா படிக்க வைங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட பேசுங்க, பாப்பா உங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்கலான்னு இருக்கேன், நீங்கள் ஏதாவது பையனை விரும்புகிறீங்களா, அதே போல் கேளுங்க. பசங்க என்ன சொல்லணும். அதே போல் பொண்ணுங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன், என்ன அப்படின்னா ஒரு பையனை லவ் பண்ணுறீங்களோ இருந்தால் கூட அது என்னன்னா சடனாக அந்த பையன்கிட்ட நம்பி எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்கிடாதீங்க. பெரிய பெரிய முடிவு எடுத்துடுறீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இப்போ வர்றது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, பார்த்தோன்னே பிடிக்கும், ஒரு அஃபெக்ஷன் அந்த மாதிரின்னு கூட வரல, எனக்கு சரியாக சொல்ல தெரில. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்களுக்கு வந்துச்சுன்னா அம்மாட்ட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அம்மா வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அம்மா ஃபஸ்ட்டில் கோவப்பட தான் செய்வாங்க. எந்த அம்மாவுமே எடுத்தோன்னே லவ் பண்ணுறியம்மா சரிம்மா வாமா அப்போல்லாம் யாரும் தோலை தட்டி கொடுக்க மாட்டாங்க, கோவப்பட தான் செய்வாங்க. அவங்கக்கிட்ட புரிய வைங்க. அவங்க உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறாங்கங்கிறதுக்காக அந்த ஃப்ரீடத்தை எடுத்துகிட்டு நீங்கள் தப்பாக யூஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட உடல் உறுப்புகள் அனைத்தும் கோயில் கருவறை மாதிரி, உங்களை தவிர வேற ஒரு நபர் உங்கள் அனுமதி இல்லாமல் உங்கள் நிழலை கூட டச் பண்ண அனுமதிக்காதீங்க. அதுதான் நான் பசங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய சஜஷன். என்னால் முடிஞ்சது பிள்ளைங்களுக்கு நான் கொடுக்குறேன். எல்லாருமே நம்ம பஸ்ஸில் போவோம், நம்மளே அறியாமல் நம்மக்கிட்ட நடந்துக்குவானுங்க. அந்த இடத்துல செருப்பை கழட்டி இருக்கிறதுல தப்பே கிடையாது, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி எல்லாருமே சேஃபாக பத்திரமா இருங்க. இதில் ஏதாவது உங்கள் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நான் பேசியிருந்தேன் அப்படின்னா உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். முழுக்க நான் ரக்ஷு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணவே கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு புரிஞ்சவங்க நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுங்கள், புரியாதவங்க உங்கள் விருப்பம் போல் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டேப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க யூஸ் பண்ண பாருங்க. டாடா, பை பை.